Hey guys, welcome to our YouTube channel tradewithpk. இந்த வீடியோ என்னன்னா நம்ம chart patterns பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ்ல நம்ம candlesticks பார்த்திருப்போம், ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் பார்த்திருப்போம், ட்ரேடிங்கோட பேசிக்ஸ் பார்த்திருப்போம். அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் பேசிக் டு அட்வான்ஸ் பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஏன்னா இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு சார்ட்லேயும் எப்படி என்ட்ரி, என்ன ஸ்டாப் லாஸ், எங்கே டார்கெட் போடலாங்கிற முதல் கொண்டு நான் சொல்ல போகிறேன். ஸோ இது பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த சார்ட் பேட்டர்ன்ஸ். இந்த வீடியோ வந்து ஒரு 15 to 20 minutes வரைக்கும் வரலாம். ஏன்னா வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்காக இருக்கட்டும், எந்த ஒரு ட்ரேடிங்காக இருக்கட்டும், அதாவது முக்கியமாக நம்மளுக்கு டெக்னிக்கல்ஸில் சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலேயும் வந்துட்டு நிறைய விதமான பேட்டர்ன்ஸ் இருக்குது. புல்லிஷ் பேட்டர்ன் அண்டு பியரிஷ் பேட்டர்ன் அண்டு உங்களுக்கு நியூட்ரலாக இருக்கிற பேட்டர்ன் சொல்லிட்டு. ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு பேட்டர்னாக நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு சார்ட் பேட்டர்ன்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம பார்த்துட்டிங்கன்னா இங்கே நான் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு இவ்வளோ சார்ட் பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதில் வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸ் அண்டர் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ், அப்புறம் உங்களுக்கு நியூட்ரல் பேட்டர்ன்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு 3 வகையான பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு முக்கியமாக வந்துட்டு ட்ரேடிங்கில் ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப அக்யூரன்சி கொடுக்கக்கூடியது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிவர்சல் பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு ஒரு 7-8 பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஷன் பேட்டர்ன்ஸ், உங்களுக்கு வந்துட்டு ஃப்ளாக் பேட்டர்ன்ஸ், பீனட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் பார்ப்போம். அதுவும் வந்துட்டு நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஸ்டாப் லாஸோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம உங்களுக்காகவே ஒரு பேட்டர்ன்ஸ்க்காக ஒரு சூப்பரான வேர்ட் டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புல்லிஷ் பேட்டர்ன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம புல்லிஷ் பேட்டர்னில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது டபுள் பாட்டம்னாவே உங்களுக்கு டபிள்யூ மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு டபிள்யூ மாதிரி இருக்கா. நீங்கள் வந்துட்டு சார்ட்டில் போயிட்டு இதையும் நம்ம போட்டு காமிக்க போகிறோம் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த டபிள்யூ பேட்டர்ன் கூட இது நீங்கள் சொல்லிக்கலாம், இது டபுள் பாட்டம்னு சொல்லுவாங்க. இப்போது இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் அங்கேருந்து கொஞ்சம் அப் மூவ்மெண்ட் கொடுத்து மறுபடியும் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஒரு டவுன் மூவ்மெண்ட் கொடுக்குறா. ஸோ ரெண்டாவது டைம் அந்த சப்போர்ட் கிட்ட வரும்போது உங்களுக்கு ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுக்குறா. ஸோ இங்கே வந்துட்டு உங்களுக்கு டபிள்யூ மாதிரி ஒரு சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது வந்து டபுள் பாட்டம் சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கும், உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுக்குறான்னா ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு அப் மூவ்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அதனால தான் இது வந்துட்டு ஒரு ரிவர்சபிள் பேட்டர்ன் சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் கீழே உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுக்குற இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு 3 minutes, 5 minutes, 15 minutes, டேட் டைம் ஃப்ரேம், எந்த டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு நிறையா ஸ்டாக்ஸில் கிடைக்கும். நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் ட்ரேட் இருக்குங்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இன்ட்ராடேயில் வந்துட்டு 5 minutes இல்லைன்னா 3 minutesல பாருங்கள். உங்களுக்கு 3 minutes இல்லை 5 minutesலேயே வந்துட்டு இந்த சார்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் ஸ்டாக் வந்துட்டு இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் உங்களுக்கு கிரியேட் ஆகுது. இப்படி டபுள்யூ கிரியேட் ஆகுதுன்னா நீங்கள் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகும்போது ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எப்போவுமே கீழே உங்களுக்கு ஒரு 2 to 5 பாயிண்ட்ஸ் வந்து பஃபர் வச்சு போடுங்க. அப்போது நீங்கள் என்ட்ரி கொடுத்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் வந்து நல்லா கிடைக்கக்கூடிய அக்யூரன்சி அதிகமாக இருக்குது. ஸோ டபுள் பாட்டம் எப்போ கிரியேட் ஆனாலும் உங்களுக்கு நீங்கள் அப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்துட்டு நம்மளுது ரிவர்சல் பேட்டர்னில் வந்துட்டு உங்களுக்கு புல்லிஷ் பேட்டர்னில் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். இதே வந்துட்டு ஏன் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மனிதனோட தலை இந்த பக்கம் ஒரு ஹெட் ஷோல்டர், இந்த பக்கம் ஒரு ஷோல்டர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வியூ இருக்கும். அதனால தான் இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்கிறாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் வந்துட்டு கிரியேட் ஆகும்போது நீங்கள் எங்கே என்ட்ரி கொடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவாங்க. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஸ்டாக் வந்து கீழே வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்குது. ஒரு 400 ரூபாயிலேருந்து 200 ரூபா பக்கம் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டைம் மேலே கொண்டு போகிற ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நெக் லைன்லேருந்து அதை மறுபடியும் வந்து செல்லர்ஸ் வந்து செல் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பையர்ஸ் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் மொமெண்டம் கொடுத்து உங்களுக்கு ரிவர்ஸில் வராங்க. ஸோ மறுபடியும் வந்துட்டு இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து செல் பண்ணிட்டாங்க. ஸோ தேர்ட் டைம் செல்லர்ஸை வந்து பீட் பண்ணி நம்ம பையர்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்து இந்த போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு இது ஒரு ஸ்ட்ராங் ரிவர்சல் பேட்டர்னாக வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆனாலும் நீங்கள் எந்த ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆனாலும் உங்களுக்கு ஒரு
புல் பேக்காக வெயிட் பண்ணணும். ஸோ மறுபடியும் வந்துட்டு இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடந்து உங்களுக்கு ஒரு புல் பேக் கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு எங்கே என்ட்ரி கொடுக்கலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு கிளியராக அங்கே வந்துட்டு தெரியும். உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. டவுன் ட்ரெண்ட்ல இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் பையர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க. பட் செல்லர்ஸ் வந்து அவங்கள ஒரு டாமினேட் பண்ணி கீழே கொண்டாந்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இங்கே ஒரு நல்ல ஒரு வார் நடந்து இந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இந்த நெக் லைன் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகிறா. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ரைட் ஷோல்டர் கீழே தான் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து போடணும். ஸ்டாப் லாஸ் வந்து எப்போவுமே இம்பார்ட்டண்டாக ஸ்டாப் லாஸ் அங்கே போட்டுட்டு நீங்கள் என்ட்ரி கொடுத்தா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹெட்டோட ரேஞ்சு வந்து உங்களுக்கு டார்கெட்டாக நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்துட்டு இந்த 2 பேட்டர்னும் உங்களுக்கு டபுள் பாட்டம் அண்டு இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் கிரியேட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் நீங்கள் தாராளமாக என்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ எப்போவுமே 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இன்ட்ராடேயில் இந்த பேட்டர்ன் உருவாதான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் நல்ல ஒரு என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ அடுத்து வந்துட்டு நம்மளுக்கு டபுள் டாப், இப்போ டபுள் பாட்டம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டபுள் டாப். ஸோ இந்த டபுள் டாப்புங்கிறது வந்துட்டு நீங்கள் இப்போ இங்கே பார்க்குற மாதிரி எம் மாதிரி இருக்கும், அது டபிள்யூ மாதிரி இருக்குன்னா இது அப்படியே ரிவர்சல். அதுக்கு இப்போது இது வந்துட்டு ஒரு புள்ளி ஸ்டாக் வந்து மேலே போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து இங்கே செல் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் பையர்ஸ் வந்து இங்கே பை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் செல்லர்ஸ் டாமினேட் பண்ணி பையர்ஸ் வந்து கீழே தள்ளிட்டாங்க. ஸோ இங்கே வந்துட்டு இப்போ என்ன நடந்திருக்குன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸை தாண்டி நம்ம ஸ்டாக்னால போக முடியல. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் பேட்டர்ன். இது வந்துட்டு உங்களுக்கு அக்யூரன்சி அதிகமாக கொடுக்கும். இப்போது அதே மாதிரி நீங்கள் எப்படி ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் அங்கே வரைஞ்சிங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ரெசிஸ்டன்ட் சப்போர்ட் லைன் வந்து வரைஞ்சிக்கணும். சப்போர்ட் லைன் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டாப் லாஸும் வந்துட்டு நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் பஃபர் வச்சு அப்போ இது பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிங் வந்து அதிகமாக நடக்கும். ஸோ இது வரைக்கும் மறுபடியும் ஒரு கேண்டில் வந்து உங்கள் ஸ்டாப் லாஸ் கண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் போயிடும். ஸோ ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்போவுமே பஃபர் வச்சு பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சேஃப்டி. இப்போ இந்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு இந்த ஒரு ரேஞ்ச் இருக்கா அது வந்துட்டு நீங்கள் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இந்த ட்ரேட்லாம் வந்துட்டு 1:1 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அண்டு என்ட்ரியெல்லாம் உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பேட்டர்ன் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மனிதனோட தலை இந்த பக்கம் வந்து ஒரு ஷோல்டர் இந்த பக்கம் ஒரு ஷோல்டர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆச்சுன்னா நீங்கள் அதே மாதிரி இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் எங்கே என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் வச்சிங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் இங்கேயும் நீங்கள் 2 ரிவர்சல் ஆகும்போது வச்சுக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு அழகான ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கான். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நீங்கள் இங்கே போட்டு நீங்கள் டார்கெட் வந்துட்டு இந்த ஹெட்டோட ரேஞ்சை வந்துட்டு நீங்கள் தாராளமாக டார்கெட் எடுக்கலாம். இது வந்துட்டு 1:2 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் இந்த பேட்டர்ன் கிரியேட் ஆச்சுன்னா. ஸோ நீங்கள் இன்ட்ராடேயில் இந்த பேட்டர்ன் இது பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த 4 பேட்டர்ன் தான் வந்துட்டு ஹெட் அண்ட் ஷோல்டர், இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர், அப்புறம் உங்களுக்கு டபுள் டாப் டபுள் பாட்டம். இந்த 4 பேட்டர்ன் வந்துட்டு ரொம்ப முக்கியமான பேட்டர்ன். அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டாக அந்த 4 சொன்னேன். ஸோ இந்த 4 பேட்டர்ன் கிரியேட் ஆகும்போது ஒரு அப் ட்ரெண்ட்லையோ டவுன் ட்ரெண்ட்லையோ வந்துட்டு நீங்கள் நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்து நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்துட்டு இன்னும் நம்மளுக்கு வந்துட்டு புல்லிஷ் ஃப்ளாக் பியரிஷ் ஃப்ளாக்னு சொல்லியிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு வந்துட்டு நம்ம ஒரு கால்ஸ் கொடுக்குற ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு நம்ம டெய்லி வந்துட்டு எவ்வளோ கால்ஸ் கொடுத்துருக்கோம் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம டெய்லி நைட் லைவில் வந்துட்டு சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம லாஸ்ட் வீக் வந்துட்டு டோட்டல் 26 கால்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துட்டு 20 கால்ஸ் வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்கு. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 6 கால்ஸ் வந்துட்டு ஹிட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு 77% அக்யூரன்சி தரோம். ஸோ இது வந்துட்டு நம்ம வெறும் 200 hours ஃபீஸில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் 200 hours ஃபீஸ் கொடுத்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். இந்த ஆஃபர் வந்து 1 டிசம்பர் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம். நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் வந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு டவுட்டாக இருந்தால் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் போய் கூட செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம டெய்லி ரிப்போர்ட்டோட வந்துட்டு ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம எதுவும் ஃபேக்காகலாம் நம்ம எதுவும் சொல்கிறது கிடையாது. நம்மளுடைய கமெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட கேட்டிங்கனாவே சொல்லுவாங்க, நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுவாங்க. ஸோ வாங்க நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஃப்ளாக் பேட்டர்ன்ஸ் போயிடுவோம். இப்போ வந்துட்டு அடுத்தது நம்மளுக்கு முக்கியமான பேட்டர்ன்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா அப்போது அடுத்து புல்லிஷ் ஃப்ளாக். இது வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் கண்டினியூஷன் பேட்டர்ன். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டாக் அப் மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு
ஒரு சின்ன சேனலுக்குள்ளார வந்துட்டு இருக்கும் கொஞ்சம் நேரம். ஸோ அப்படி இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு அழகான ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல போட்டு நீங்கள் என்ட்ரி கொடுத்து நீங்கள் இந்த புல்லிஷ் ஃப்ளாகில் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணலாம். இது எப்போ நடக்கும்னா மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ஹையர் ஹை இப்போ வந்துட்டு இது ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு ஹையர் லோ கிரியேட் ஆகும்போது நீங்கள் ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 மினிட்ஸில் வந்துட்டு இந்த பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அப்போ இங்கே ஒரு நீங்கள் டவுன் ட்ரெண்ட் லைன் ரிக்ரெஷன் சேனல் ஒரு வரைஞ்சிட்டு நீங்கள் அது பிரேக் அவுட் கொடுக்கும்போது இதில் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு புல்லிஷ் ஃப்ளாக் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இது வரும்போது நீங்கள் சூப்பராக என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். அடுத்தது வந்துட்டு நம்மளுக்கு பியரிஷ் ஃப்ளாக். இது வந்துட்டு எப்போ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட். ஒரு 1 hour இல்லை 4 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது இப்படி நீங்கள் வந்துட்டு இந்த ஃப்ளாக் வந்து கிரியேட் ஆகும் இப்படி. ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் எப்போ பிரேக் அவுட் கொடுக்குதோ நீங்கள் வந்துட்டு என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இங்கே காமிக்கிற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே கூட போட்டுக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு உங்களோட ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவை பொறுத்து நீங்கள் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பஃபர் பாயிண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸ் 6 பாயிண்ட்ஸ் வந்து வச்சுங்க. 10 பாயிண்ட்ஸ் கூட வேணாம் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து ஒரு சின்ன விக்கு மட்டும் கிரியேட் ஆகி நடக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு இந்த பியரிஷ் ஃப்ளாக் எப்போ மார்க்கெட்டில் வருதோ சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். அடுத்து வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அசெண்டிங் ட்ரையாங்கிள் அண்டு டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டு ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக மார்க்கெட்டில் கிரியேட் ஆகும். ஸோ இப்போ அப் மூவ்மெண்ட்டில் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே உங்களுக்கு சுற்றிட்டு இருந்திருக்கா. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு உங்களால் பிரேக் பண்ண முடியாமல் வந்திருக்கா. ஸோ இங்கே சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்துருக்கு. ஸோ எப்போ பிரேக் அவுட் இந்த இடத்துல கொடுக்குறோன்னா அப்போ ஒரு என்ட்ரி கொடுத்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஸோ இது மாதிரியே உங்களுக்கு டிசெண்டிங் இருக்குது. இப்போ டிசெண்டிங்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கும்போது மார்க்கெட்டு. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் மேலே போக ட்ரை பண்ணுது ஸ்டாக்கு. நம்ம பையர்ஸ் வந்து கொஞ்சம் பை பண்ணிட்டு இருக்காங்க. பட் செல்லர்ஸ் வந்து அக்ரெசிவாக செல் பண்ணி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் லைனை வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு இங்கே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையா கிடைக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு எப்படி வரையணும்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து உங்களுக்கு வரைய தெரிஞ்சுக்கணும். அது வந்துட்டு நம்மளுடைய இந்த சீரியஸில் அடுத்த வீடியோவாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து எப்படி வரையிறதுன்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். அந்த வீடியோவும் வந்து மறக்காமல் பார்த்துங்க. இப்போ தான் வந்து ட்ரேடிங் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா இந்த சீரீஸ்லேயே நான் பேசிக் டு அட்வான்ஸஸ் கேண்டில்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம அசெண்டிங் ட்ரையாங்கிள் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பார்த்துட்டோம். இப்போ ஃபாலிங் வெஜ். இப்போ வந்துட்டு ஒரு சேனல்லையே வந்துட்டு ஒரு ஃபாலிங் வெஜ் இப்போ வந்துட்டு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது ஒரு சேனலில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அந்த ஸ்டாக்கு கேண்டில்ஸ் எல்லாம். இப்போது ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கான் பாருங்கள் உங்களுக்கு ஒரு புல் பேக். ஸோ இந்த புல் பேக்காக நீங்கள் எப்போ வெயிட் பண்ணணும். உடனே பிரேக் அவுட் கொடுத்துட்டான்னு சொல்லி என்ட்ரி பண்ணாதீங்க. இப்போது நீங்கள் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக எந்த ஒரு ட்ரேடாக எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் வந்துச்சுனாலும் நீங்கள் கீழே வந்துட்டு உங்களுக்கு ஒரு புல் பேக் கொடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் மறுபடியும் கீழே வருவா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்கணும். ஸோ இங்கே நீங்கள் என்ட்ரி கொடுக்கக்கூடாது. இங்கே என்ட்ரி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருப்பீங்க. ஸோ ஹிட் ஆயிரும். ஸோ இங்கே மறுபடியும் என்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடணும். இப்போ வந்துட்டு ஃபாலிங் வெஜ் வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது ஃபாலிங் வெஜ்னா நீங்கள் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த ரேஞ்சு வந்து அப்படியே கம்மியாகிட்டே வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பையர்ஸ் வந்து நல்லா டாமினேட் பண்ணி உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து உங்களுக்கு ஒரு என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு ட்ரையாங்கிள் க்ரியேட் ஆகிருக்கு. உங்களுக்கு பாருங்கள் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணணும். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட்லேயும் பிரேக் அவுட் கொடுக்கலாம், உங்களுக்கு அப் ட்ரெண்ட்லேயும் பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட் கொடுக்குறான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் அந்த சைடு நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஃபாலிங் வெஜ் பார்த்துட்டோம். நீங்கள் அதே நீங்கள் வந்துட்டு ரைசிங் வெஜ். ஸோ இது வந்துட்டு ஒரு அப் மூமெண்ட்டில் போயிட்டுருக்கு. நீங்கள் அப்போ வந்துட்டு எந்த சைடு ஸோ ஃபாலிங் வெஜ்ஜாக இருக்கட்டும் ரைசிங் வெஜ்ஜாக இருக்கட்டும் எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குறானோ உங்களுக்கு வந்துட்டு அந்த சைடு நீங்கள் என்ட்ரி கொடுத்து உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு முக்கியமான இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இதை விட ஒரு முக்கியமான பேட்டர்ன் இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ அதை இப்போ பார்த்ததெல்லாம் விட ஒரு முக்கியமான பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா உங்களுக்கு கப்பன் ஹேண்டில். இந்த கப்பன் ஹேண்டில் நம்ம பேரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். பார்க்குறக்கே இது ஒரு கப்பன் ஹேண்டில் இருக்கா. ஸோ இங்கே வந்துட்டு 3 டைம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்
லாங் டேர்முக்கு அப்புறம் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்க போகுது. ஸோ அதனால் இந்த கப் அண்ட் கேண்டில் வந்து எப்போவுமே லாங் டேர்மில் தான் அதிகமாக கிரியேட் ஆகும், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கில் ஆகாது. லாங் டேர்மில் கிரியேட் ஆகும்போது நீங்கள் ஒரு சூப்பரான ஸ்விங் ட்ரேடிங்க்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இதே வந்துட்டு இன்வெர்ஸ் கப் அண்ட் கேண்டில் நீங்கள் வந்துட்டு இப்போ டாப்பில் இதே தலைகளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இன்வெர்ஸ் கப் அண்ட் கேண்டில். ஸோ இந்த 2 பேட்டர்ன் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ இது இன்ட்ராடேல வந்துட்டு அதிகமாக கிரியேட் ஆகாது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட் டைம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பேட்டர்ன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்டாங்கிள் பேட்டர்ன். இது வந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே வந்துட்டு ஒரு ரொம்ப நேரமாக வந்துட்டு உங்களுக்கு ஸ்டாக் வந்து சுற்றிட்டே இருக்குது. ஸோ அப்போ வந்துட்டு ஒரு அப் மூவ்மெண்ட்லேயோ இல்லை டவுன் மூவ்மெண்ட்லேயோ உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தனா நீங்கள் இதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ முக்கியமான பேட்டர்ன்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம போய் பாருங்கள். நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரேடிங் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் குரூப் லிங்க் கீழே இருக்குது, அதிலே ஜாயின் பண்ணிக்கங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ரீமியமாக இப்போதைக்கு ஆஃபர் போயிட்டுருக்கு, $200 ஒன்லி. நீங்கள் ஜாயின் பண்ணுறேன்னா ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்துட்டு அது மூலமாக டெய்லி ஒரே நாளில் வந்துட்டு நீங்கள் போட்ட ஃபீஸ் வந்து அடுத்த நாளே வந்து எடுத்துக்கலாம் ட்ரேடிங். நம்ம மெம்பர்ஸ் எல்லாம் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. நான் போன வீடியோவில் ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம 77% அக்யூரன்சி கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் ஒவ்வொரு நாளும் நாம் அந்த அன்றைக்கி ட்ரேட் பண்ணது வீடியோவாக போட்டிருக்கோம். நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் அந்த அன்றைக்கி எத்தனை என்ட்ரி கொடுத்தோம், எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஸோ டைம் வித் உங்களுக்கு குரூப்போட கூட காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் தாராளமாக நம்பி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். நம்மளுடைய பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் வீடியோ வந்து நேற்று போட்டிருக்கோம். கம்மிங் வீக்காக லாஸ்ட் வீக் கொடுத்துருந்த பிரேக் அவுட் ஸ்டாக்ஸும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதையும் வந்துட்டு நீங்கள் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் போய் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நானும் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் காமிச்சிடறேன். இப்போ லாஸ்ட் வீக் கொடுத்த ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 7 to 5% மினிமம் 5% வந்து ப்ராஃபிட் ஸ்விங் ட்ரேடிங்காக கொடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கு ஒரு 5 ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ எதனால் இந்த ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச்.